ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கான பிஜேபி தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். எல்லை நிர்வாகம் தொடர்பான பணிக்குழு கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக இந்தியாவும் சீனாவும் அறிவித்துள்ளன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து மற்றும் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சிக்கிம் மாநிலம் கேங்டாக்கில் குடியரசுத் தலைவர் விருதினை சிக்கிம் காவல்துறைக்கு வழங்கி அவர் உரையாற்றினார். இணைய குற்றங்களையும் முறைகேடுகளையும் களைவதற்கு ஏதுவாக காவல்துறையினர் தொழில்நுட்ப திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நவீன தொழில்நுட்பங்களை சிக்கிம் காவல்துறையினர் பயன்படுத்துவார்கள் என்று தாம் நம்புவதாகவும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த திட்டம் 25,530 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை மேலும் நவீனமயமாக்க இது உதவிடும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார். திரிபுராவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வேளாண் விளைபொருட்களுக்கு சர்வதேச அளவில் வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தித் தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக காதி பொருட்களின் விற்பனை 1,87,000 கோடி ரூபாய் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளதாக பிஜேபி கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், காதி பொருட்கள் இந்தியாவின் பெருமையாக உருவெடுத்துள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹரியானா, பஞ்சாப் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கான பிஜேபி தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி ஹரியானா மாநில பிஜேபி தலைவராக டாக்டர் அர்ச்சனா குப்தாவும், பஞ்சாப் மாநில பிஜேபி தலைவராக திரு கேவல் சிங் திலானும், திரிபுரா மாநில பிஜேபி தலைவராக திரு அபிஷேக் திப்ராயும் நியமிக்கப்பட்டுள்ளனர். தில்லி யூனியன் பிரதேச பிஜேபி தலைவராக திரு ஹர்ஷ் மல்ஹோத்ரா நியமிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபியின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்தியா, சீனா இடையே எல்லை நிர்வாகம் தொடர்பாக அமைக்கப்பட்ட பணிக்குழுவின் கூட்டம் பெய்ஜிங்கில் நடைபெற்றது. இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை இணைச் செயலர் திரு சுஜித் கோஷ் தலைமையிலான குழுவினர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர். எல்லையில் அமைதியை பராமரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் திருப்தி அளிப்பதாக உள்ளது என்று பரஸ்பரம் இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. எல்லை நிர்வாகம் தொடர்பான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இளநிலை படிப்புகளுக்கான பொது நுழைவுத் தேர்வு வரும் 31ஆம் தேதியும் அடுத்த மாதம் 6 மற்றும் 7ஆம் தேதிகளிலும் நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. 31ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்வுக்கான அனுமதிச் சீட்டுகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
பக்ரீத் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் இந்நாளையொட்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாகை மாவட்டம் நாகூர் தர்கா உலக புகழ்பெற்றதாகவும் இஸ்லாமியர்களின் புனித தலமாக விளங்குகிறது. இந்த தர்காவில் இன்று பக்ரீத் பண்டிகையையொட்டி சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தொழுகை முடிவடைந்ததும் ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி தங்கள் அன்பினை பரிமாறிக்கொண்டனர். இப்ராஹிம் நபி இறைவனின் கட்டளைக்கு பணிந்து செயல்பட்டதனை நினைவுபடுத்தும் வகையில் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து குர்பானி கொடுக்கும் விதமாக இன்று பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டது. புத்தாடைகள் அணிந்து உறவினர்களை சந்தித்து தங்கள் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டனர். நாகூர் தர்காவில் தொழுகை முடிவடைந்ததும் இஸ்லாமியர்கள் தங்கள் வீடுகளுக்கு சென்று குர்பானி தயாரித்து பலருக்கும் தானம் செய்தனர். நாகூர் தர்காவில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் நாகூர் ஆண்டவர் பரம்பரை வழித்தோன்றல் ஷேக் ஹசன் சாஹிப் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதுபோல மாவட்டத்தில் வடகரை, நாகை, திட்டச்சேரி, ஏனங்குடி உள்ளிட்ட அனைத்து பள்ளி வாசல்களிலும் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ். கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா அமைச்சரவை சகாக்களுக்கு இன்று காலை விருந்தளித்தார். பெங்களூருவில் உள்ள முதலமைச்சர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த விருந்து நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முதலமைச்சர் பதவியை திரு சித்தராமையா இன்று ராஜினாமா செய்ய உள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் இந்த விருந்து நிகழ்ச்சி நடைபெற்றதாக அவர் மேலும் கூறுகிறார். இருப்பினும் இதுகுறித்த எந்தவொரு தகவலையும் காங்கிரஸ் கட்சி உறுதி செய்யவில்லை. கட்சி தலைமை எடுக்கும் எந்த முடிவுக்கும் கட்டுப்படுவோம் என்று மாநில அமைச்சர்கள் கூறியுள்ளனர். பங்களாதேஷை ஒட்டிய எல்லைப் பகுதியில் வேலி அமைப்பதற்காக 142 ஏக்கர் நிலத்தை எல்லை பாதுகாப்பு படையிடம் மேற்குவங்க அரசு ஒப்படைத்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவின்படி இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எல்லைப் பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த இது உதவிடும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி கூறியுள்ளார். பீகாரில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பேர் உயிரிழந்தனர். 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சமஸ்திபூர் மாவட்டத்திற்குட்பட்ட ஆற்றில் இன்று அதிகாலை இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மோசமான வானிலையே இந்த விபத்துக்கு காரணம் என்று முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ஹிமாச்சல பிரதேசத்தில் 2ஆம் கட்ட உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வருகிறது. 1276 பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு நடைபெறும் இந்த தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கியது. முதல் 2 மணி நேரத்தில் 21% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சிக்கிம் மாநிலம் முழுமையான எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கேங்டாக்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு முன்னிலையில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இது வரலாற்று சிறப்புமிக்க சாதனையாகும் என்று அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி.வி. சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-9, 21-18 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரிக்கோ கஞ்சியை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷயா சென்னும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்த இணை 21-15, 11-21, 21-18 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் லீ ஜி ஹூய் யாங் போ ஷூன் இணையை வென்றது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் த்ருவ் கபிலா டானிஷா கிராஸ்டோ இணை 8-21, 21-17, 21-16 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மாயா டகுச்சி யுட்டா வட்டனாபி இணையை வென்று காலிறுதிக்கு தகுதி பெற்றது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செம்ஸ்போர்டில் நடைபெறுகிறது. 3 போட்டிகளை கொண்ட தொடரில் 2 அணிகளும் பங்கேற்கின்றன. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. பெர்த்தில் நடைபெற்ற இப்போட்டியில் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் 2 அணிகளும் தலா 1 கோல் அடித்து சமநிலையில் இருந்தன. இதனையடுத்து ஷூட் அவுட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. இதில் இந்தியா 4-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 4 போட்டிகளை கொண்ட இத்தொடரில் 2 அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் நலனை தாரக மந்திரமாக கொண்டு காவல்துறையினர் செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டுள்ளார். பொது விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று
வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். ஹரியானா, பஞ்சாப் மற்றும் திரிபுரா மாநிலங்களுக்கான பிஜேபி தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். எல்லை நிர்வாகம் தொடர்பான பணிக்குழு கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக இந்தியாவும் சீனாவும் அறிவித்துள்ளன. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து மற்றும் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.